ராகுல், எனக்கு இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு நைட்மேராக இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து ரிச் ஆவேன் அப்படின்ற ஒரு 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 வழியே தெரியல எனக்கு. ஸோ இந்த நான் ஏன்னா பண்ணுற விஷயங்கள் வந்து இட்ஸ் நாட் மேக்கிங் மீ ரிச். எனக்கு இன்னும் கடன் தான் அதிகமாகிட்டே இருக்கு, என் கிரெடிட் கார்டு பில் அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் ஹவு டு ஐ கெட் ரிச், என்னோட ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க ராகுல் அப்படின்னாங்க. லெட்ஸ் டூ இட். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சேவ் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் என்னன்னா எல்லாத்துலேயும் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எல்லாத்துலேயும் வந்து தப்பு நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து சரியாக சில விஷயம் நடந்திருக்கு, அண்ட் எல்லாத்துலேயும் லாஸ் இருக்குது, கெயின் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து we can create a bullet points. ஸோ இதில் வந்து இந்த திங்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஹார்ட். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலர் கைஸ். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோட வந்து ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நெவர் டிபெண்ட் ஆன் ஒன் இன்கம். ஸோ அது வந்து இட் இஸ் தி நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கோங்க. செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து செகண்ட் சோர்ஸ்க்கும் கொடுங்க. நிறைய பேர் அதை கொடுக்குறதே கிடையாது. ஏனோ தாரணம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கரெக்டாக 9 o'clock ப்ராம்ப்டாக வந்து ஆஃபீஸ்க்கு போகிறது, வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து இருக்கிற அந்த ஒரு ரெடினஸ் வந்து செகண்ட் வேலையை ஃப்ரீலான்சர்லிங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், எனக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் கிட்ட எனக்கு கோவம் வருது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து எப்படி இவ்வளோ அன்ரிலேபிளாக நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். நீ ஒரு கம்யூனிகேஷனில் ஏன் வந்து நீ இவ்வளோ சின்சியராக இருக்க மாட்டேங்கிற, உனக்கு இது செகண்ட் இன்கம்ன்றதுனால இப்படி நீ பிஹேவ் பண்ணுற, நீ உன் ஆஃபீஸில் இதே மாதிரி இருந்தாலும் உனக்கு வேலை போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் அந்த கோவம் வருது அப்படின்னா, வேலை இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து இட்ஸ் கோல்டன் டிக்கெட் கைஸ். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது உங்களுக்கு 2000 ரூபாயா இருக்கட்டும் இல்லை 2 கோடி ரூபாயா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் கோல்டன் டிக்கெட். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேன் கிரியேட் மல்டிபிள் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் லைக் அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றப்ப எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து ரால் வந்து இந்த ஃபீல்டுலேருந்து அந்த ஃபீல்டு நான் ஸ்விட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது. கைஸ், இந்த மென்டாலிட்டியே வந்து இட்ஸ் நர்ச்சர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு 50-40 இயர்ஸ்லேருந்து தான் வந்து இந்த மென்டாலிட்டி இருக்குது. அதாவது எஜுகேஷன் எப்போ வந்து ரொம்ப இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆக்கணுமோ, இந்த பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து விஸ்காமு, இந்த கோர்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து நம்ம ரொம்ப இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்கணுமோ அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கார் எடுத்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தைரியமாக இருப்போம். கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல்னால் இந்த ப்ரொஃபைலில் மட்டும் தான் நம்ம வேலை செய்யணும். ஈவன் எக்ஸ்ட்ரா வேலை கூட அதில் தான் செய்யணும், மற்ற வேலை செய்யக்கூடாது, நம்ம இதிலேயே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு ஃபீல்டை கற்றுக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் அப்பப்போ சின்ன ஒர்க் பண்ணாலே போதும். யூ வில் பி சேம் எக்ஸ்பர்ட் ஆஸ் சம் ஒன் ஹூ இஸ் டூயிங். அதே மட்டும் செய்கிறவங்கள விட யூ கேன் பி த சேம். ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. அதனால் நான் சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடாக மட்டும்தான் நான் படிப்பேன், அது ரிலேட்டடாக மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு டோன்ட் கீப் தட் மென்டாலிட்டி. ஸோ சிவில் இருக்கீங்களா, இன்னொரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லை அக்கௌண்டிங்கோ எதுலேயே அவங்கள வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இட்ஸ் நாட் தட் ஹார்ட். நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போடுறது என்ன சொல்லியிருக்கோம்னா, இம்போர்ட்ஸை ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்து பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட்ஸ் எங்கே போய் நான் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அது என்ன வேலை செய்யணுன்றதுல வந்து ரெடியாக இருந்தோம், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேலை என்ன வந்தாலும் சரி, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி, எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உழைப்பு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது சீரியஸ்னஸ். ஸோ அது ஒன்று தான். ஏன்னா இம்போர்ட்ஸ் வந்து இன்கம் வரத்துக்கு வருஷக்கணக்காச்சு. அந்த ஒரு பிரேக் ஈவன் பண்ணி இன்கம் வரத்துக்கு வந்து வருஷக்கணக்காச்சு. பட் அந்த சீரியஸ்னஸ், அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த விஷயத்தில் எனக்கு வந்து உடம்புடிஞ்சு நான் தான் வேர் ஹவுஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். 2-3 வருஷமாக வேர் ஹவுஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆளே கிடையாது. அங்கே வெயிட் தூக்கி வைக்கிறது நான் தான், டெலிவரி எல்லாம் எடுத்து வைக்கிறது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, QA செக் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு வேலையை சீரியஸாக எடுத்து பண்ணுறது மட்டும் போதும் கைஸ். யூ கேன் லேர்ன் இட் அண்ட் யூ கேன் மேக் மணி. அண்ட் செகண்ட் வந்து டோன்ட் ட்ரை டு கெட் ரிச் வித் யுவர் டே ஜாப். ஸோ இது நான் எப்பவுமே சொல்கிறது தான். இன்றைக்கி லட்சக்கணக்கான பேருக்கு வேலை ஏன் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வந்து ஒன்று ஹை பே செக் இருக்கும், டெக்னிக்கல் ரிசோர்ஸும் தான், இல்லைனா மிடில் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் ஏன்னா மிடில் மேனேஜர்ஸ் வந்து தேர் நாட் ஆக்சுவலி ஸ்கில்டு டு ரன் அ கம்பெனி. ஸோ தேர் ஸ்கில்டு டு மேக் திங்ஸ் எஃபிஷியன்ட். ஸோ அது வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா உங்கள் ஸ்கில்லை வச்சு தெர் இஸ் சம்திங் ப்ரொடக்டிவ் தட் கேன் ஹேப்பன். ஒரு மிடில் மேனேஜர்னா உங்கள் ஸ்கில்லை எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களை வேலை செய்ய வைக்க போகிறேன் அப்படின்றது தான் மிடில் மேனேஜரோட வேலை. ஸோ அதனால் மிடில் மேனேஜர் பொசிஷனுக்கு எய்மே பண்ணாதீங்க. இட்ஸ் லாட் ஈஸியர். ஸோ டெக்னிக்கலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாகவே வச்சிருக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து உங்கள் ஸ்கில்லுக்கு 60 வயசானாலும் ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ஆல்வேஸ் மேக் மணி. அண்ட் அதே மாதிரி உங்களோட வேலையில் வந்து நான் ஹை பே ரைஸ் கேட்க போகிறேன், இந்த கம்பெனிக்கு போனால் 30% ஹை கேட்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி த ஹிட் லிஸ்ட். யூ நேம் இட் கைஸ். நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, இந்த ஹை பேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்போவுமே ஹிட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க.
உங்களை விட 10 வருஷம் 20 வருஷம் கம்மியாக இருக்கிறவங்க உங்கள் வேலையை செய்கிறான், நான் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்களோட கால்வாசி சேலரி தான் அவனுக்கு இருக்கும். அவனை ரெக்ரூட் பண்ணிட்டு உங்களை அனுப்பிச்சிருவாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் எனக்கு என்னோட கம்பெனிஸ், நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் எதுலையுமே நான் வந்து பே ரைஸே கேட்டதே கிடையாது. நான் அதுக்கு பதிலாக என்ன கேட்பேன்னா, எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம் கொடுங்க, நான் ஏதாவது ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுப்பேன். ஏன்னா அந்த டைமில் தான் நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணேன். ஸோ அதனால் டோன்ட் ட்ரை டு கெட் ரிச் வித் யோர் டே ஜாப். செகண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அமேசான், ஈபே, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாரும் இருக்குல்ல, எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து எவ்ரிடே நீங்கள் போய் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரில் தான் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் கைஸ். ஏன்னா அங்கே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் அதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இட் இஸ் டிசைன் டு டூ ஓவர் செல். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் டிசைன் டு ஒருத்தனுக்கு தேவைக்கான ஒரு பொருளை மட்டும் கரெக்டாக கொண்டு போய் கொடு அப்படின்றது மட்டும் அந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணுறதே கிடையாது. அது டிசைன் பண்ணுறதே வந்து அவன் இதுக்காக வந்தானா இவன்ட்ட இன்னும் 4 பொருளை எப்படி நீ விற்க போகிற அப்படின்றது அந்த என்டையர் பிளாட்ஃபார்ம் டிசைன், அந்த யூஐ யூஎக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் பில்ட் ஆன் தட். ஈவன் கோட் வந்து ரிட்டர்ன் ஆகிறது, உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புறது, நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது எல்லாமே வந்து இட் இஸ் மேட் டு செல் யூ எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் ட்ரை டு அவாய்ட் இட். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நேரில் போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நிறைய நேரம் சோம்பேறித்தனம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வில் டென் டு அவாய்ட் திங்ஸ் விச் வி டோன்ட் நீட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நான் என்னோட ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது எல்லாத்துலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து இந்த இம்பல்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஐம் ஓகே. அண்ட் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்ட் சம்டைம்ஸ் வந்து நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அண்ட் ஆப்ஸ் வந்து என்னோட எல்லா ஃபோனும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஃபோனில் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதுவும் ஆஃபீஸ்க்கு தேவையான பொருள் மட்டும் தான், அந்த பேப்பர் வாங்குறது, பிரிண்டருக்கு இங்கு வாங்குறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெசசிட்டினா மட்டும்தான் வந்து அதில் போய் வாங்குறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் 4 வருஷமாக வந்து சிட்டி பேங்க் வந்து எங்கிட்ட கிரெடிட் கார்டு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும் எனக்கு வந்து மாதம் கால் பண்ணான். 4 வருஷம் பண்ணவே இல்லை. அவன் அதுக்காக எனக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்தான் தெரியுமா, நீ இதை பண்ணு, நான் உனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தரேன், அதை பண்ணி இவ்வளோ தரேன், அதை தரேன், இதை தரேன்ட்டு. எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு நீ பண்ணவே பண்ண தேவையில்லை. எனக்கு அப்படி ஒரு டிமாண்டு நீடு தேவையே கிடையாது. உங்களுக்கு கிரெடிட் கார்டு கம்பெனிஸு, பேங்க்ஸு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் கால்னால் பேசவே பேசாதீங்க. நான் பேசவே மாட்டோம். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிருக்கன்றோம். அவன் இமெயில் அனுப்பிச்சிடா, நம்ம இமெயில் உட்காந்து அவ்வளோ சீரியஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு இதெல்லாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னா பேசவே பேசாதீங்க. அன்லெஸ் ரெண்டில் பில் பே பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அது பண்ணுங்க, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஸ்பாயில் ஆகும். மற்றபடி வந்து இந்த மார்க்கெட்டிங் கால் பண்ணாங்க அப்படின்னா எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ அதுமாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க, எனக்கு கால் பண்ணாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ ஏன்னா கிரெடிட் கார்டு வச்சுருந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அடிக்கடி யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அது அகேன் நதர் திங் கைஸ், இந்த ரிவார்ட்ஸோட கிரெடிட் கார்டு வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. அது நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களை டெம்ப் பண்ணுறதுக்குனே வந்து அந்த ரிவார்ட்ஸ் உனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, நீ ஈவேல போய் இதை வாங்க, உனக்கு இந்த ரிவார்ட்ஸ் நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானை வச்சுருப்பானுங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் அதேமாதிரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்றது எப்போவுமே ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பேபால் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, மல்டிபிள் இடத்துல வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுலேருந்து எவ்வளோ காசு போகுது, எப்போ போய் நான் கேன்சல் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை வந்து தேடிட்டு இருக்கணும். நிறைய நேரம் அது பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஜிம்மை தவிர வந்து ஜிம் இன்சூரன்ஸை தவிர வேறு எந்த ஒரு மந்த்லி ரெக்கரிங் பில்ஸுமே இருக்காது. அண்ட் ஈவன் ஜிம்மெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்குது, இந்த மந்த் வந்து சேலரி போகிறதுக்கே காசு இல்லை அப்படின்னா ஜிம்மை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவேன். பண்ணிட்டு வீட்டில் டபுள் மடங்கு ஒர்க் அவுட் போட்டுரும். அதுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்களோட டே ரேட்டுக்கு ஒரு கால்குலேட்டர் ஒன்று செட் பண்ணி வச்சுருங்க. அது நிறைய சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் கூட இருக்குது. அது நீங்கள் கன்ஃபிகர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபோன் கேஸ் நீங்கள் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 5000 ரூபாய்க்கு வந்து லெட்ஸே ஐ ஹேவ் டு ஒர்க் 4 days, ஒரு 4 நாளோ 5 நாளோ நம்ம வேலை செய்கிறோம். ஸோ அந்த ஒரு வேலை 5 நாள் 4 நாள் ஆஃபீஸ் போகிறத யோசிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த 5 நாள் 4 நாள் நம்ம லீவ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த ஃபோன் கேஸோட. ஸோ தட்ஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் வந்து ஹேவ் அ பிளான் டு கெட் ரிச். ஏன்னா வித்தவுட் அ பிளான் வந்து யூ நெவர் கெட் அ டைரக்ஷன் அண்ட் பர்பஸ். ஸோ ஒரு பிளான்னா ஓகே, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் ஒன்று பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து ஒரு இம்போர்ட்ஸ் பண்ண போகிறேன், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் அ பிளான் அண்ட் ஹேவ் அ சீரியஸ் தாட் இன் டு இட். ஏன்னா இந்த பிளானு கூட யூ ஹேவ் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். ஏன்னா இப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், நம்ம அப்பா அம்மா கூட ஒன்று இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரிலேஷன்ஷிப்பை நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம், அவங்களுக்கு எதனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க பேசுகிறலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து டோன்ட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் யோர் பிளான்ஸ். உங்களோட கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, எப்படி காலையில் ஆஃபீஸ் எந்திரிச்சு போய் ரேட்டாக போனால்
மேனேஜர் திட்டுவாங்க, வேலை போயிடுன்ற ஒரு பயம் இருக்குதோ, அதேமாரி இந்த பிளானை இன்னைக்குள்ளார நான் இந்த மந்த்குள்ளார இந்த இயருக்குள்ளார நான் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா எனக்கு லைஃபே இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து டிக்கின் பண்ணி விட்ருங்க. அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ஸ்ட் டேஸ் கைஸ். ஏன்னா வேர்ஸ்ட் டேஸ்லேருந்து வெளியில் வர்றது தான் வந்து இருக்கிறதுல லைஃபோட பிக்கஸ்ட் சேலஞ்சஸ். ஈஸி டேஸு, நான் ரிச்சாக இருக்கிறப்ப எப்படி மேனேஜ் பண்ணுறது ஃபண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் பீப்புள் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. உங்களோட ஒர்ஸ்ட் டேஸில் தான் வந்து நோ ஒன் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. நீங்கள் பணம் நிறையா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த பணத்தை கொண்டு போய் நீ வந்து எண்ணெய் கண்ணரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஷேக்லாம் வருவாங்க. பேங்க்ஸ்லாம் வந்து என்னோட ஃபண்டில் போடு, என்னோட ட்ரஸ்ட் ஃபண்டில் போடு, அதை போடு, இதை போடுன்னுவாங்க. கிரிப்டோ கம்பெனிஸ்லாம் வந்து எங்களோட கிரிப்டோவை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டேக் பண்ணி ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வச்சுருந்தீங்கன்னா உங்களை தேடி வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். பணம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் டேஸ். அதுக்கு நீங்கள் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிப்பேர் ஃபார் மை வர்ஸ்ட் டேஸ்ன்றது வந்து கொஞ்சம் பேக்கப் ஃபண்டு, உடம்பு ஃபிட்னஸ் அண்ட் நிறைய நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஸோ அண்ட் இது மூணு தான் கைஸ். இது மூணு இருந்துச்சு அப்படின்னா போதும், எந்த வர்ஸ்ட் டேஸ்லேருந்து வந்து யூ கேன் கம் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்ஸில் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து திங்க் ட்வைஸ் அண்ட் த்ரைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்டுன்னு என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாங்கினது வந்து என் பைக் அண்ட் கார் மட்டும்தான். பட் அது டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்ன்றதை விட வந்து ஐ யூஸ் தம் எஸ் மை மோட்டிவேட்டர். எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் பிக்கஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணோட ஒரு ரிசல்ட் தான் வந்து ஜாகுவார். அண்ட் இன்னொரு பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணது தான் வந்து BMW. பைக் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து 4-5 வருஷம் வந்து நான் பைக்கே வாங்கலை. போய் கடையில் போய் தொட்டு பார்த்துட்டு வருவேன் தவிர பைக் நான் வாங்கினதே இல்லை. ஏன்னா நான் என்னோட டார்கெட் ஏதோ ஒன்று வச்சிருப்பேன், அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஐ பை தோஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈவன் ஆசெட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே வந்து ஆப்பிள் வாட்ச் போடுவேன். பட் இந்த வீடியோவில் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அரசியல்வாதிங்க வந்து இந்த வாட்ச் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் எடுத்து கூகுள் பண்ணி பாருங்கள், ரோலெக்ஸோட வாட்ச் வந்து இட்ஸ் லைக் கரன்சி. அது நீங்கள் வந்து போன வருஷம் வாங்கினீங்கன்னா இந்த வருஷம் அதோட விலை கூட, இந்த வருஷம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா அதோட விலை கூட. ஸோ இது வந்து கோல்டுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. உலகத்திலே பிக்கஸ்ட்டு கரன்சி மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச். ஸோ அதனால் நீங்கள் வாங்குறது வந்து உங்களோட டேஸ்ட் வந்து இந்தமாரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் யுவர் ஆசெட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் டோன்ட் பி கிரீடி கைஸ். நீங்கள் நிறைய பேர் வந்து பணம் லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வந்து நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், எனக்கு இங்கே ஒருத்தங்க பணம் போட்டால் டபுள் ஆக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் பி கிரீடி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிரீடியாக இருந்து பணக்காரங்க ஆனவன் பார்த்ததே கிடையாது. ஸோ உழைச்சி பணக்காரங்களை பார்த்துருக்கேன், புத்திசாலியாக இருந்து பணக்காரங்களை வந்து பார்த்துருக்கேன், ரிலேபிளாக இருந்து பணக்காரங்களை பார்த்துருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பார்த்துருக்கேன். கிரீடியாக மட்டும் இருந்து ஒருத்தங்க பணக்காரனாகி பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க போடுற உழைப்பு எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக இருக்கும், அவங்களுக்கு சேர்ற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் தே நாட் கோனா மேக் யூ ரிச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபைண்ட் லேசி வே. நீங்கள் ஒரு லேசியான ஒரு வழி இருக்குப்பா நான் பணம் பண்ணுறதுக்கு அப்படின்றப்ப அதை சூஸே பண்ணாதீங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங் நான் பண்ணுறேன், நான் ட்ரேடிங் கற்றுக்கிறேன் அப்படின்றப்ப வந்து எனக்கு ஏன் அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னா, ட்ரேடிங் ஷுட் பி லைக் 5% ஆஃப் யுவர் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்து ட்ரேடிங்கை நம்பி இருந்தீங்கன்னா யூல் நெவர் கெட் ரிச். உங்கள் தெருவில் யாராவது ஒருத்தங்க ஒரு கோடி ரூபா ட்ரேடிங்கில் சம்பாதிச்சிட்டேன்ப்பா, மாதம் எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். அது எல்லாமே வந்து ஒருத்தன் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போய் கஷ்டப்பட தேவையில்ல, வீட்டில் ஏசி ரூமில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நானும் எக்ஸ்ட்ரா வந்து வேலை செய்கிறேன்ப்பா, ஹசில் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் தான் வந்து ட்ரேடிங். ஸோ நானும் வந்து பணத்தை போட்டு டபுள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் வந்து ட்ரேடிங். ஸோ ஏன்னா இட்ஸ் லைக் பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது, அதை உட்காந்து பார்க்கலாம். அண்ட் அகெயின் வந்து ஹூ யூஆர் கேம்பிளிங் தட் மணி. நீங்கள் ட்ரீம் லெவலில் போடுறதும் வந்து லெட்ஸே ஒரு டெஸ்லா மாதிரி ஒரு கம்பெனியில் போடுறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன் அப்படின்னா ட்ரீம் லெவல்லையும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. டெஸ்லாவோட CEO எலான் மஸ்க் நாளைக்கு என்ன போய் எந்த நியூஸ் சேனலில் போயிட்டு யாரை பற்றி தப்பாக பேசுவாரோ, இல்லை வீடு அடிச்சுட்டு பேசுவாரோ, தம் அடிச்சுட்டு பேசுவாரோ, தண்ணி அடிச்சுட்டு பேசுவாரோ அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிடுவார், உங்கள் ஃபண்டு நாளைக்கு காலியாகிடும். ஸோ அதனால் வந்து டோன்ட் ஃபைண்ட் லேசி வேஸ் டு மேக் மணி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் கோ டு கெட் ரிச் ஸ்கீம்ஸ். அதாவது MLM, எனக்கு இதில் காசு போட்டு இவ்வளோ வட்டி வருது, அதில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, அது எதுவுமே போகாதீங்க. இட் வில் ஆல்வேஸ் மேக் யூ புவர். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another வீடியோ கைஸ். அண்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் மிஸ் பண்ணது ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா போடுங்க. அண்ட் வில் see again. Thank you so much and cheers.